Hey guys, welcome back to our channel. Drama opening scene la ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளை பிளைண்ட் டேட்காக அம்மா அனுப்பியிருக்காங்க. உன்னோட ஆன்டி தான் பையனை பார்த்தாங்க. அவனும் லாயர் தான். சேம் ப்ரொஃபஷன்ல பார்ட்னர் கிடைச்சா உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த பையனை நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோ. கண்ணாடி போட்டிருப்பான், பிளாக் கோட் போட்டிருப்பான், ஹேண்ட்ஸமா இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. அவளை நீ மேரேஜ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அதனால நீ இந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை பாரு அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் போகும்போது பின்னாடி பிளாக் கோட் போட்டு இன்னொரு மேன் வரான். அவனும் செக்யூரிட்டி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள ஒரு பிரைவேட் ஈவெண்ட் நடக்குது, அதனால உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் இங்க ஒரு பர்சன் மீட் பண்ண வந்தேன், நான் மீட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல வெளியே அனுப்பிடுறாங்க. உள்ள வந்து ஹீரோயின் சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு மேன் தான் இருக்கான். அவனும் கோட் போட்டு தன்னோட செல்ல பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா, இவெல்லாம் பெல் டேட்க்கு வரானா, என்னோட பேட்டரி கூட எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு, கேக் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஸோ அவன்கிட்ட போயிட்டு இந்த இயர்ல நீங்க என்னோட 7th பிளைண்ட் டேட்டு அப்படின்னு சொல்ல, பிளைண்ட் டேட்டா அப்படின்னு அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நீங்க லாயர் தானே அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்ல ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா பிளைண்ட் டேட்ல ஒரு மேன் என்னை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பேர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்குலாம் கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஹீரோயின் தேங்க் பண்றா. அவனும் இந்த பேர்த்டே கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அதுக்குள்ள ஹீரோயின் எனக்கு இப்போ கல்யாணம் பண்றது விருப்பம் இல்ல, எனிவேஸ் நீங்க எனக்காக கேக் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதனால கட் பண்ணவா அப்படின்னு கேக்குறா. சரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவனும் விஷ் பண்ண ஹீரோயின் கட் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு. இது என்னோட பெஸ்ட் பர்த்டே கேக்கா இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ கொடுத்துட்டு அவளும் கேக்க ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவங்க ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். யங் மாஸ்டர், ஜியோமியோட க்ரூமிங் செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனி கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். ஸோ அந்த கேக்கு நாயோடது, ஹீரோனோடது கிடையாது. அது தெரிஞ்சு அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அந்த டைம் அம்மா மறுபடியும் கால் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லா புக் பண்ணிருக்காங்க. ஸோ பிளைண்ட் டேட்டை வேற பிளேஸ்க்கு மாத்திட்டாங்க, உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இது அவளுக்கு அடுத்த அவமானமா இருக்கு. சாரி சார், நான் உங்களை தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் இருந்து கிளம்புறா. போகும்போது நாய்க்குட்டிக்கிட்டையும் ஹாப்பி பர்த்டே, அப்புறம் கேக்கு கொஞ்சமா சாப்பிட்டா அதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுக்குன்னு ஓடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஃபன்னியா இருக்கு. ஹீரோவை யங் மாஸ்டர் அவன் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருக்கும், இருந்தாலும் அவனுக்கு லாயர் கரியர் ரொம்பவே பிடிச்சிருக்கும், லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். அவன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி பிசினஸ் விட்டு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பான். அதை பத்தி ஃப்ரெண்டும் கால் பண்ணி நீ ஏன்டா ஃபேமிலி பிசினஸ் எடுத்து ரன் பண்ண வேண்டியதானே, இந்த லா ஃபார்ம்லாம் அவனுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். வீட்டுல என்ன சொல்றாங்க, ஒரே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணு மேரேஜ் இல்லைன்னா பிசினஸ் டேக் ஓவர் பண்ணு, இதனால நான் வீட்டு பக்கமே போகாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். சரி இவ்வளவு நாள் லாயர் இருக்கல்ல, அங்கேயே நீ நிறைய பொண்ணுங்களை பார்த்திருப்பியே, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறான். கேட்டதுமே உனக்கு ஹீரோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே கிளவரான பொண்ணுங்கதான், அப்போ இதை பத்திலாம் பேச வேண்டாம் அப்படின்னு இவன் காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோட ஆபீஸ்ல ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அவங்க லா ஃபார்மா புதுசா வேற ஒரு பாஸ் வாங்குறாங்கன்னு. சோ அந்த பாஸ பத்தி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க ஸ்டேஜ்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கான்னு தெரியுமா, நம்ம புது பாஸோட நேம் ஜியாச்சன். அவன் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு கேஸ் கூட தோற்றது கிடையாது. சோ அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம பாஸ வரப்போறான் அப்படின்னு ஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்டா சொல்லிட்டு இருக்கா. சாரி நான் அவனை பத்தி எதுவும் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் பிளைண்ட் டேட் ஆச்சு அப்படின்னு கேட்டா அதை பத்தி ஞாபகப்படுத்தாத, அந்த 2 வார்த்தை கேட்டாலே எனக்கு நைட் மேர் மாதிரி இருக்கு. அதுலயும் நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதான் என்னோட ஃபைனல் பிளைண்ட் டேட், இனி நான் பிளைண்ட் டேட்கே போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட் பேசுறா. ஃப்ரெண்டும் ரொம்ப எமோஷனல் ஆகாத, பிளைண்ட் டேட் செட் ஆகலாம், என்ன நம்ம கம்பெனிக்கு தான் நியூ பாஸ் வரப்போறாங்க, ஸோ கொஞ்ச நாளைக்கு சைட் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம் லைஃப அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்ன சைட் அடிக்கிறதா, எப்படி வளர்க்க மாட்டேதான் இருப்பான், அதுலயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போறா. போகும்போது அவளோட பேட் லக் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றா. அவன் கூட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிறா. என்ன நீ என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி நக்கா கேட்க, ஃப்ரெண்டும் பதிலுக்கு நீ என்ன ஒரு சீட்டர் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சுத்திட்டு இருக்க, அப்படியே ஹீரோயினை மட்டும் கொஸ்டின் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் வான் பண்ணி வை, பேச தெரியாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொன்னதும் ஹீரோயின் சப்போர்ட்டுக்கு சட்டத்துல சொல்லியிருக்கு பேட் பீப்புளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதே சட்டத்துல பேட் பீப்புளை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அவங்களை இரிட்டேட் பண்ணா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி தரலையா அப்படின்னு ஹீரோனை முடிச்சுட்டு நிக்கிறா. நீ எல்லாம் ஒரு இன்டர்ன், ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு இன்டர்ன் ஹீரோனை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவா. இன்டர்னா என்ன
அந்த இன்டர்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே நீ அவங்ககிட்ட இருந்து படிச்ச, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சு, அப்புறம் அதை வச்சு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரு, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு போறாங்க. ஒரு இன்டர்வியூ என்ன திட்டிட்டு போறா, இவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளோட பாஸ் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு அவன்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இன்சிடென்டால ஹீரோனும் அப்செட்டா இருக்கா. சாரி, அவ வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதான் எனக்கு பிடிக்கல, அதான் நானும் சண்டைக்கு போயிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றா. இது எல்லாமே இப்ப பாஸ்ட், நான் என்ன அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்புறம் உன் கோவம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் அம்மா கிட்ட இருந்து கால் வருது, வீட்டை டெமாலிஷ் பண்றதுக்கு பீப்புள் இருந்திருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நீ வரியா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு ஹீரோனாக கிளம்பி போறா. அவசரமா போகும்போது அந்த லிப்ட்ல ஹீரோனையும் பாக்குறா. ஹீரோவும் அவளை பார்த்துதான் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இருந்தாலும் போற அவசரத்துல எதுவுமே சொல்லாம போறா. எங்க மாஸ்டர், இந்த பொண்ணுதானே நேற்று பாத்தீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு அவனுக்கு திரும்ப அவளை மீட் பண்றது ஹாப்பியா இருக்கு. வீட்டுக்கு போனா இந்த ரவுடிஸ் எல்லாம் நிறைய பேர் நிக்கிறாங்க. என்ன மேடம் வந்துட்டீங்களா, நான் என்னோட ஆட்களை சைன் வாங்குறதுக்காக தான் அனுப்புனேன், பட் என்னோட பர்மிஷன் இல்லாம உங்க வீட் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க, இதுக்கான காசு நான் தந்துடுறேன் அப்படின்னு காசு எடுத்து கொடுக்குறான். ஆக்சுவலி வீட்டோட லேண்ட் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ஹீரோயின் சைட்ல இருந்து கொடுக்கல, அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக்மெயில் பண்றது, ரவுடிஸ் அனுப்புறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதுக்கு அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. பாத்தீங்களா, உங்க பொண்ணு டாப் ஸ்டூடெண்டா, லா படிச்சாங்கிறதுக்காண்டி அவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, இந்த கான்ட்ராக்ட் கரெக்ட்னு அவ சொல்றா. பட் உனக்கு அது கரெக்ட்னு தெரிஞ்சிருக்கணும்ல ஆண்டி அப்படின்னு ஹீரோ நம்ம முடிய பிடிச்சு இழுக்கிறாங்க. ரவுடிஸா இருக்கிறதுனால ஹீரோனாலையும் பண்ண முடியல, நான் வரும்போது போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன், அவங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் பயந்து போறான். இதுக்கெல்லாம் இதுக்கு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு, உங்களுக்குலாம் உங்க வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் என்ன, நீங்க 8 o'clock ஆபீஸ் போறீங்க, நைட்டு 7 o'clock தான் ரிட்டர்ன் வரீங்க, நிறைய டைம் நைட் டியூட்டி பார்த்துட்டு லேட்டா நடந்து வரீங்க, சோ ரோட்ல வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க சரியா அப்படின்னு ஹீரோயின் மறக்கிட்டு போறான். அம்மா உங்களுக்கு இது ஆகல அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு கேக்குறா. நம்ம பேசாம இப்ப சைன் போட்டு கொடுத்துடலாமா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, இதே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும், பேசாம சைன் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா பையன் சொல்றாங்க. அம்மா அவங்க கிளியரா நம்மளை புள்ளி பண்றாங்க, அவங்க போட்டிருக்க அமௌண்ட்டுக்குள்ள இந்த லேண்டை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த காசை வச்சு ரெண்டல் ஹவுஸ்க்கு 2 வருஷம் கூட பேமெண்ட் கொடுக்க முடியாது, அவங்க நம்ம புள்ளி பண்றாங்க, அதுக்கெல்லாம் பயங்கரமா சைன் போடக்கூடாது, நீங்க கஷ்டப்பட்டு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, சோ ஈஸியா அதை கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஸ்ட்ராங்கா இருக்கா. சரி, என் பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா, அவளே டிசிஷன்லாம் இருக்கா, அதனால நானும் அவளுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நியூவா கம்பெனிக்கு பாஸ் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது ஹீரோ தான். ஹீரோ இப்போ கம்பெனிக்கு வந்ததும் அவனுக்கு தான் ஆபீஸ் ரூம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதான் இனி உங்களோட ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அவன் அப்பா அம்மாவை பத்தி கேட்பான், அதுக்கு அசிஸ்டன்டும் அவங்க 2 பேரும் நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பேரண்ட்ஸ் கூட போறதுல விருப்பம் இல்ல, அவன் தன்னோட கரியர்ல தான் போக்கஸ் பண்ணு நினைக்கிறான், அதனால பேரண்ட்ஸ் கூட இருந்து கொஞ்சம் விலகி இருந்துட்டு இருக்கான். ஹீரோ இந்த லா ஃபார்ம்ல சீனியர் லாயரா தான் ஜாயின் பண்ண வந்திருப்பான். ஸோ அங்க உள்ள ஹெட் வந்து அவங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க எங்க லா ஃபார்ம்ல வந்து ஜாயின் பண்ண எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி, அப்புறம் இன்டர்ன்ஸோட ப்ரொஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எந்த இன்டர்ன் வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறான். அப்போ ஹீரோயின் போட்டோ அதுல இருக்கு. ஹெட் இவங்க நேம் மிஸ்லி, ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஆனாலும் இவங்க ஒர்க் பர்ஃபெக்டா இருக்கும், டெடிக்கேட்டடான ஒர்க்கர், இவங்களே உங்களுக்கு அசைன் பண்ணிடுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ யோசிக்கிறத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் வேண்டான்னு சொல்ல வரான். ஹீரோ இவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயின் மறுபடியும் ஆபீஸ்க்கு வரும்போது அதே மாதிரி லிஃப்ட்ல ஹீரோ மீட் பண்றா. ஹீரோவை பார்த்ததும் என்னோட கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொன்னா அவன் வாயை திறக்காம அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் கேக்க சாப்பிட்டேன்ல, அதுக்காக நான் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம கான்டாக்டை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அவன் கூட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறான். டோர் ஓப்பன் ஆனது இவன் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போறானே அப்படின்னு ஹீரோயும் சந்தேகமா பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹெட் அங்க வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். என்ன மீட்டிங்கா, இது யாரு அப்படின்னு கேட்கும்போது, இதான் ஜிஎச்என், நம்ம கம்பெனில உன்னோட பாஸ் இவங்க தான் அப்படின்னு ஹெட் சொல்றாங்க. ஹீரோவும் நாங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம், நாங்க இப்போ நம்பர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, சோ ஆல்ரெடி எங்களை ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினுக்கு தான் இந்த நியூஸை கேட்டு எம்பரசிங்கா இருக்கு, இவன் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு மறந்து மைண்ட் வைஸ்லயே பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான், மிஸ்லி கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு கேட்க, அவளுக்கு அடுத்த அவமானம், உங்க ஒர்க் ஸ்டேஷனை கால் பண்ணிட்டு என்னோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போறான்.
ஹீரோயினும் ஃபேட்டியே இப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு ஹீரோ பார்க்க போறா. இந்த கேஸ் ஃபைல நான் ஆர்கனைஸ் பண்ணி மெயின் பாயிண்ட்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்சர்ன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இவன் ஒர்க்லோட கிளம்ஸியெல்லாம் தெரியல, நல்லாதான் ஒர்க் பண்றா அப்படின்னு அவளோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோயினும் இந்த டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் பிளைண்ட் டேட்காக போனேன், அங்க நீங்க தான் என்னோட பிளைண்ட் டேட்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சாரி கேட்கிறான். ஹீரோவும் அந்த மேட்டரை பெருசா எடுத்துக்கல, அதுல எனக்கு எந்த கன்சர்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் ஓகே, புது பாஸ் கூட எந்த கான்ஃபிளிக்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு கிளம்பும்போது அங்க அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். நீ லாஸ்ட் டைம் யானை மீட் பண்ணி அதை இரிட்டேட் பண்ணிட்ட, அதனால ஒழுங்கா அவர்கிட்ட வந்து சாய்க்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீ என்ன கனவு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. நீ எதுக்காக யானை பிளேம் பண்ற? யான் இல்லைனாலும் எனக்கும் உனக்கும் ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு. நான் குட் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், நீ ஜஸ்ட் ஒரு இன்டர்ன். உன் அம்மாவே நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது யான் இல்லைனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஸோ அது நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் சோசியல் லேடர்ல நீ பாட்டம்ல இருந்து டாப்க்கு வந்துடலாம்னு நினைக்காத, அது எப்பவுமே நடக்காது. அதனால யான்கிட்ட வந்து சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பா அவரோட கையை பிடிச்சி வச்சு பேசிட்டு இருப்பான். அதை ஹீரோ பார்த்து லைட்டா அப்செட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. யங் மாஸ்டர் நம்ம கிளம்பலாமா? இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க நீங்க பாத்துருப்பீங்கல்ல, எல்லாமே சோசியல் லேடர்ல மேல வரணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரிதான் இவனும் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். ஒருத்தங்களை பத்தி ஃபுல்லா தெரியாம நீயும் இஷ்டத்துக்கு பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனை வார்ன் பண்றான். இருந்தாலும் ஹீரோ இந்த சீனை பார்த்தப்ப கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கான். வீட்டுக்கு போனா அம்மா ஒரு பேப்பரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தா டக்குன்னு ஒழிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஒர்க் இருந்தா அப்படின்னு கேட்டா அவளும் நியூவா பாஸ் மாறி இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றா. அப்புறம்தான் அம்மா பார்க்கும்போது அழுதுட்டு இருந்த மாதிரி தெரியுது. அம்மா எதுக்கு விடுங்க, உங்களுக்கு என்னாச்சு? மறுபடியும் அந்த ரவுடிஸ்ல இருந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன், அதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு மறுபடியும் மேரேஜ் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ பிறந்ததுல இருந்தே உன்கிட்ட நீ அதை பண்ணி இதை பண்ணி நான் எதுலையுமே உனக்கு ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த மேட்ச் மட்டும் சீக்கிரமே பண்ணிக்கோ, எனக்கு வயசாயிடுச்சு, ஒரு நாள் நான் விட்டு போயிருவேன்ல, நீ சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆமா, இப்ப எதுக்கு இப்ப பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, நீங்க லாஸ்ட் வரை என் கூட தான் இருக்கணும், நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அம்மாவும் சரி சரி பேடெல்லாம் பேச வேண்டாம், நான் எப்பவுமே உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆபீஸ் வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம பேட்டல் போக வேண்டியது இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயின் கிட்ட ஆச்சரியமா இருக்கு, பாஸ் வந்துட்டு அவங்க இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு ஹீரோயின் ஆச்சரியப்படுற. அந்த ஏரியா கொஞ்சம் அண்டர் டெவலப் மாதிரி தான் தெரியும். ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு நடத்த போனதுனால அவ கால் ஃபுல்லா காயமாயிரும். இங்க ஒரு லேடியோட மீட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த லேடியை பார்த்து நீங்க தானே கால் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அந்த லேடிக்கு கையெல்லாம் நடக்குது. ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ண வராங்க. ஹீரோயினும் பொலைட்டா கொடுக்க போவான், அதே டைம் ஹீரோ அதே மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். அதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இவ்வளவு பொலைட்டா கிளைண்ட்டை டீல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ஹீரோயினும் அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். ரிட்டர்ன் கிளம்பும்போது ஹீரோயின் டிராப் பண்ண போறான். அப்போ ஹீரோயின் கிட்ட பேண்டேஜ் கொடுக்குறான். நானும் நான் ஃபிளாட் போறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டா அவளும் நான் எக்ஸ்ட்ரா ஷூ எடுத்துட்டு வரல, அப்புறம் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் நீ அந்த ஆன்டி கிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணல, நாளைக்கு எல்லாத்தையும் கரெக்டா வந்து சப்மிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. சரி ஏதோ ட்ரை பண்றேன் சொல்லு அப்படின்னு கேட்டா நான் உங்களை இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல, நீங்க இப்ப என்னோட பாஸ், இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் உங்க அட்டேஸ் எல்லாம் பற்றி பார்க்கும்போது நீங்க ரிச்சான ஃபேமிலியா தான் தெரியுது. இதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்காம நீங்க அந்த ஆன்டி கிட்ட நல்லாவே பொலைட்டா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எதிர்பார்த்த அப்படின்னு கேட்டா நீங்க கோவக்காரா இருப்பீங்கன்னு நினைச்ச அப்படின்னு சொன்னது சாரி உன்னோட இமேஜினேஷனை பிரேக் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். நீ நிறைய பிளைண்டிக் போவியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே இப்ப இல்ல, பட் அம்மா தான் இந்த ப்ரெஷர் கொடுத்து போக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சைட்ல இருந்து அவங்க பண்றது கரெக்டா, அவங்க இத்தனை வருஷம் தனியா இருந்துட்டாங்க, சோ அதனால நான் சீக்கிரமே மேரேஜ் ஆகி செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ உன் பேரண்ட்ஸ்க்காக வாழக்கூடாது, மத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணலாம், பட் நம்ம லைஃப் நம்மளோடது, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு அவங்க வீட்லயே அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்களே. ஸோ ஹீரோயின் போய் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு இதெல்லாம் ஆக்வர்டா இருக்கு, இதெல்லாம் இவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க போனா ஹீரோனோட காலில் காயப்பட்டிருக்குல, அவளால் நிக்க முடியாம கீழே விழுந்துடுறா.
சோ ஹீரோவை ஹெல்ப் பண்றதுக்காக அவளை தூக்குறான். நானே நடந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இந்த காலோட நடந்தனா உன் கால் என்னமே டேமேஜ் ஆயிரும். எத்தனை ஃப்ளோர் அப்படின்னு கேட்கும்போது அவ 6th சொல்ல 6th ஃப்ளோர் வரைக்குமே ஹீரோ தூக்கிட்டு போறான். அங்க போய் விட்டது ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றா. இதை எதுவும் தப்பா வச்சுக்காத, நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ அவனோட சைட கிளியர் பண்றான். நான் இது அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சரி நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஒழுங்கா டாக்டர்கிட்ட உன் காலை கொண்டு போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வந்தா அம்மா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அம்மா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டு இப்போ ஹீரோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பயத்துல நின்றுட்டு இருக்கா. அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, உன் காலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறான். டாக்டர் அவளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு காலில் தண்ணி படாம பாத்துக்குங்க காயத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் நர்ஸ் அவசரமா ஓடி வந்து ஹீரோயின்ட்ட நீங்க தானே பேஷண்டோட ஃபேமிலி, பேஷண்ட்க்கு போன் கேன்சர் இருக்கு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட கோவப்படுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய வரும் அம்மாக்கு இவ்வளவு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு. இது வரைக்கும் அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்றாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அவங்களுக்கு என்னோட கல்யாணத்தை பார்க்க முடியாதவங்க வருத்தத்துலதான் என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ கிட்டேயே நான் இப்ப எங்க அம்மா கூட இருக்கணும், நான் ஃபேமிலி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க உங்களுக்கு வேற ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அப்புறம் உனக்கு என்ன தெரியும்னாலும் என்னோட அசிஸ்டண்ட கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு அவனோட கார்டை கொடுத்துட்டு போறான். எங்க அம்மா ஹீரோ போகும்போது அவங்க பாத்திருப்பாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு கேட்க அம்மா இப்படி சொன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஹீரோயினும் அது என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் லா ஃபார்ம்ல தான் மீட் பண்ணேன், 2 பேரும் ஒன்னாதான் ஒர்க் பண்றோம் அப்படின்லாம் சொல்ல இதனாலதான் நீ பிளைண்ட் டேட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தியா, உனக்காக ஒரு மேன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கு, எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அம்மா பாத்துட்டு இருந்து காலிங் மெசேஜ்னு வந்துட்டே இருக்கும். நீ எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஒழுங்கா கால் அட்டன் பண்ணி பேசு, இல்லைன்னா நானே உன்னை தேடி வந்துடுவேன் அப்படின்லாம் அம்மாக்கு இருந்து பிளாக்மெயில் நோட்லாம் வருது. ஹீரோ அதையும் கண்டுக்க மாட்டான். லாஸ்ட்ல இப்ப வீடியோ கால்ல அவனை பிடிச்சிட்டாங்க. நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க, உனக்காக நான் நிறைய பிளைண்ட் செட் பண்ணேன், உனக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்க மாட்டேங்குது, நீ கம்பெனி பிசினஸ் எடுத்து ரன் பண்ணா அதையும் பண்ண மாட்டேற அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்டா அடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட கரியர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி அதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி எனக்கு அப்பா ஒரு பேரை கொண்டுட்டா, அதுக்கு நீ என்னவா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்குதான் பொண்ணு வேணுமே அப்படின்னு இப்ப அம்மாவே அதுக்காக ஒரு பொண்ணு இப்போ உனக்கு பிளைண்ட் டேட்காக செட் பண்ணிருக்கேன், நாளைக்கு அவங்க வந்து மீட் பண்ண வருவா, 2 பேரும் டின்னருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதை ரிஜெக்ட் பண்றதுக்காக ஹீரோவும் இது தெரிஞ்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கோவப்படுவான் அப்படின்னு சொல்றான். உனக்கு இங்கதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா இப்பதான் நான் கொஞ்ச நாளா ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அப்போ நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கியே அந்த கம்பெனிலயா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. கேட்டுதான் வந்து ஹீரோனோட ஞாபகம் தான் வருது. அடுத்த இப்ப ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயின் வரல. சோ அசிஸ்டன்ட் கிட்ட அதை பத்தி கேக்குறான். அவங்க 3 நாளா கண்டினியூஸா லீவ் போட்டிருக்காங்க, அதனால எந்த இன்ஃபர்மேஷனும் அப்ப வரல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ உனக்கும் கால் பண்ணலையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஏன்னா ஹெல்ப் தேவைன்னா கால் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க, அப்படியே ஹீரோயின் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அம்மா கேட்கும்போது ஹீரோயினை பத்தி சொல்லியிருந்திருப்பான்ல, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேட்கும்போது ஹீரோனோட ஐடென்டிட்டி தான் சொல்லியிருப்பான். உடனே அம்மா வந்து நான் பார்க்க வரேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கும் ஹீரோ இது ரொம்ப அவசரமா இருக்கு, நான் வேணும் ஒரு போட்டோ அனுப்புறேன் அப்படின்னு போட்டோ அனுப்பி இருந்திருப்பான். சோ இப்ப இந்த மேட்டர் சார்ட் அவுட் பண்ணல, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான். அம்மாவும் அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே டைம் ஹீரோனோட அம்மாவும் எப்பவும் லாயர் பாய் ஃப்ரெண்டா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், லா ஃபார்ம் எப்பவுமே பிஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. யங் பீப்புள் எப்பவுமே பிஸியா தான் இருப்பீங்க, பட் உன் ஹாப்பினஸை பாக்குற வரைக்கும் டைம் இருக்கான்னு தெரியலையே, என் லைஃப் டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஹீரோயினும் சேட் ஆயிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்தே மெசேஜ் வருது, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா, நான் உன்கிட்ட ஒரு மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஹீரோயினும் நானும் உன்கிட்ட ஒன்று பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அங்க போயிட்டு இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் எப்படி சொல்றது, அதுவும் லாயர்ஸா இருந்துட்டு இப்படி இல்லீகல் வேலையெல்லாம் பாக்குறோமே, அதனால எப்படி இந்த டாபிக் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னாச்சு ஆன்டி இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டுட்டு நீ எது என்கிட்ட பேசணும்னு சொன்னல அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவளையும் இந்த டைம் நடந்த மேட்டர் சொல்றா.
நீ லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ். நீ கிளம்புறதுக்கு மட்டும் எங்க அம்மா உன்னை பார்த்துட்டாங்க, அதுல நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டாங்க. நானும் எங்க அம்மாவோட ஹாப்பினஸ் போகக்கூடாது. அவங்கள பத்தி தான் தெரியும்ல, ஹெல்த் கண்டிஷன் பூரா இருக்கு. அப்புறம் அவங்க லைஃப் டைமும் அதையும் கிடையாது. அதனால நானும் நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். இப்போ எங்க அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ எங்க அம்மா முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ண முடியுமா? இது தப்புன்னு தெரியும், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்போ நானே இதே டாபிக் தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுக்குறான். இதே மாதிரிதான் என்னோட ஃபேமிலியில ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. அதே டைம் பார்ட்னர் இருக்கிற பட்சத்துல அவங்க மறுபடியும் மேரேஜ்க்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுன்னா 2 பேர் ஃபேமிலியோட ப்ரெஷருமே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் அமௌண்ட்டும் செட் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் என்ன இவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டிருக்கான், அப்போ இவனும் யங் மாஸ்டர் தான் போல அப்படின்னு ஹீரோ கிட்ட, இந்த கண்டிஷன் எல்லாமே ஓகே, பட் எனக்கு இந்த பேமெண்ட் மட்டும் வேண்டாம். இப்படி நான் காசு வாங்கினா எனக்கு என் மேரேஜ் செல் பண்ண மாதிரி ஃபீலிங் வந்துடும், அதனால அது வேண்டாம், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் ஓகே, நான் இதை மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வரேன், அப்ப என்ன நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க 2 பேரும் அதை மேலே ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் மேரேஜ் ஆயிடுச்சு, இனி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். வீட்டுக்கா, அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம லீகல் பார்ட்னர்ஸ், இதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதனால ஒரே வீட்டுல இருக்கதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறான். அவளுக்கு ரொம்ப நர்வஸா இருக்குது. நான் ஆல்ரெடி கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிட்டேன், நீ அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நான் இங்க கண்டிப்பா ஸ்டே பண்ணணுமா, எதுக்காக நீங்க கூப்பிட்டு வந்தா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நான் உன்னை மேரேஜ் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது உன்னை பத்தி விசாரிக்காமையா இருப்பேன். உன்னோட வீட்டு மேட்டர்ல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, நான் ஆல்ரெடி அதை ஆட்களை வச்சு டீல் பண்ணி சொல்லிட்டேன். அங்க நீ தனியா ஸ்டே பண்றது சேஃப் கிடையாது, அதான் நீ அது வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். இவ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கேரிங் அனுப்பிப்பானா அப்படின்னு ஹீரோனுக்கு அவனோட கேரிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ஹீரோன் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. ஃப்ரெண்டும் ரொம்ப நாளா உனக்கான எங்க போனீங்க மேடம் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர், அதை டீல் பண்ணிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு யாரு பார்த்தேன்னு தெரியுமா, நம்ம கம்பெனியோட என்ட்ரன்ஸ்ல யானை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எங்க இருக்க வந்திருப்பா, யார் பார்க்க வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் டவுட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே இப்ப அவளும் வந்து நிக்கிறா. ஹலோ மேடம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டா, நான் இங்க உங்க பாஸை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. பாஸ் இவருக்கு பார்க்கணும், பாஸ்க்கு இவன் ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பாஸை மீட் பண்ணி நான் என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கேன், உங்க பாஸ் தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவ சொல்றா. என்னது ஹஸ்பண்டா, இப்பதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எனக்கு அடுத்த கல்யாணமா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு, உனக்குதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் உன்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, இருந்தாலும் சொல்றேன், நாங்க 2 பேரும் டேட் பண்ணோம் அவ்வளவுதான், அதுக்கு நான் எப்படி குட் ஃபேமிலி மேரேஜ் பண்ணிட்டு போக முடியும், அதனால ஃபேமிலியில பார்த்து ரிச்சான பையனா மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ வர, உங்க ஃபியான்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. 2 பேரும் என்ன வேலை பண்ணாம கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் வேலை செய்ய சொல்றான். அப்போ அவங்க யான் நிப்பால, அவ ஹீரோ கிட்ட, அங்கிள் ஆண்டி தான் உன்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, உன்னை வந்து மீட் பண்ண சொன்னாங்க, நம்ம மேரேஜ் பத்தி பேசலாமா அப்படின்னு கேக்குறா. ஆல்ரெடி ஹீரோ கிட்டே, அம்மா ஒரு பொண்ணை உனக்காக பிளைண்ட் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ ஒன்னு நாளைக்கு மீட் பண்ண வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, சோ இவதான் அந்த பொண்ணு போல அப்படின்னு அவளை கூப்பிட்டு பேச போறான். ஹீரோயினி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அட பாவி, உனக்கு ஃபியான்சி இருக்கா ஆல்ரெடி, என்கிட்ட அதை மறைச்சிட்டியே அப்படின்னு கோவத்துல இருக்கா. எங்க உள்ள போயிட்டு அந்த பொண்ணு மேரேஜ் பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்கிட்ட எங்க அம்மா மேரேஜ் பத்திலாம் எதுவும் சொல்லு, ஜஸ்ட் ஒன்னு மீட் பண்ணு மட்டும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் அனுப்புறது ஹீரோயின். அக்கார்டிங் டு த சைனீஸ்ல மேரேஜ்ல இப்படி சீட் பண்ணனா உனக்கு 2 years ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. சோ உன்னோட லைஃப் பவரை காமிக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சிரிச்சுட்டே ரிப்ளை போடுறான். இங்க அந்த பொண்ணு இப்படி ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது மொபைலை பார்த்து சிரிக்கிறது மேனஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆமா, அதுக்காக சாரி, பட் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, மேரேஜை பத்தி 2 பேர் ஃபேமிலியும் பேசல, ஜஸ்ட் ஒன்று மீட் பண்ணணும்னு தான் சொன்னாங்க, அப்புறம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, எதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம 2 பேர் ஃபேமிலியும் வெல் செட்டில், மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவனும் கொஞ்சம் பேசுறா. அப்பதான் ஹீரோவும், நான் ஆல்ரெடி எங்க அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மீட் பண்ண முடியாது, ஏன்னா என் ஒய்ஃப் கோச்சுப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவகிட்ட ஷாக் ஆகுறா. ஆமா, இப்பதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். யானும் செம கோவமா எஞ்சி போறா.
ஹீரோயினும் ஹீரோ மேல கோவத்துல தான் இருக்கா. வீட்டுக்கு வந்தும் என்ன பிஸியா இருக்கியா அப்படின்னு கேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் உன்கிட்ட ஆன்டியை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், ஆன்டியோட ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது அப்படின்னு அதை பத்தி விசாரிக்கிறான். அவளும் டாக்டர் இப்போதைக்கு இதே ட்ரீட்மெண்ட்ல போகலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நான் ஆன்டியை மீட் பண்ண வரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன நினைச்சேன், நான் நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிட்டு என்னோட பேரண்ட்ஸ் பார்த்த பொண்ணு மேரேஜ் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? அதுக்கு சான்ஸே கிடையாது. என்னோட டிசிஷன் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். நம்ம லீகல் பார்ட்னர்ஸ், லீகலா தான் எல்லாத்தையும் பண்ணணும், வாக்கு கொடுத்தா தவறக்கூடாது, என்னை மாதிரி நீ இருக்கணும் சரியா அப்படின்னு வர அவளுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றதுலாம் பிடிச்சிருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அங்கே போய் யார் வரா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு அவளை பார்த்து கேட்டா, நான் இங்க உன் பாஸ் கூட தான் வந்தேன், உன் பாஸோட ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ வந்துட்டு, நீ ஆல்ரெடி அவளை பார்த்துட்ட, ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹீரோயின் தான் அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதும் அவ கோமா இப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா அப்படின்னு அங்க போய் கோவப்பட்டு இருக்கா. இதுல ஏன் ஏன் பேசுற, உன்னால பிரேக்கப்ப கால் பண்ணி கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பி பிரேக்கப் பண்ணது தானே, அப்புறம் எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவத்துல தான் இருக்கான். மிஸ்டர் கு, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் என் ஃபேமிலில இருந்து ஜியா ஃபேமிலி கூட மேரேஜ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. உங்களுக்கு இது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, பேரண்ட்ஸ் தான் நம்ம மேரேஜ் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் பேசினாங்க. ஹீரோ வீட்லயும் எல்லாமே ஓகேவா தான் ஆச்சு. எல்லாம் ஸ்மூத்தா பேசிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோயின் ஜியா ஃபேமிலியோட மருமகள் ஆயிட்டா அப்படின்னு சொல்றான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கறது அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவ ஜியா ஃபேமிலி வீட்டு மருமகள் ஆயிட்டா. நீ எப்பவுமே லவ் பண்ணுவேன்னு சொல்லுவல்ல அப்படின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறா. சரி, அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீங்க 2 பேருமே ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கீங்க, அதனால நீ ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு இவ கேக்குறா. சரி, அப்படி பண்றதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ என்ன லவ் பண்றல, நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும் அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கிறா. இப்பதான் அம்மாவுக்கும் நிம்மதியா இருக்கு, உன்னை பாக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும், சின்ன வயசுல இருந்தே அவன் மேன் லெவலுக்கு நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கா, இனி அவன் உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசுறாங்க. ஆன்டி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் ஹீரோயின் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு அவனும் சொல்றான். சரி, கொஞ்ச நேரம் நீ வெளியே போறியா, நான் என் மருமக பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோயின் அனுப்புறாங்க. எனக்கு தெரியும், என்னோட மன நிம்மதிக்காக தான் ஒன்னாவை கூப்பிட்டு வந்தானு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. சோ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ. ஆன்டி நிறைய படிக்காம இருக்கலாம், பட் லைஃப் லெசன்ஸ் நிறையவே தெரியும். அவ அவங்க அப்பா மூஞ்சிய பார்த்ததே கிடையாது. சோ நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவளுக்கு இந்த வேல்ல யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வாழ்றதுக்கு ஹோப் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், ஹீரோயின் நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அம்மாக்கு ஃபேக் ஆக்ட் பண்றாங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோ கிட்ட இதை ஹெல்ப் மாதிரி கேக்குறாங்க. அவனும் அதுக்காக ப்ராமிஸ் பண்றான், நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோட மைண்டுக்குள்ள அதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஹீரோயினும் அம்மா எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நல்லா பாத்துக்க சொன்னாங்க, அவங்க உன்னை ரொம்பவே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கும் எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டதுனால அவளை பத்தி கான்சியஸா திங்க் பண்ணிட்டு அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். சடனா ஹீரோயின் அட்டாக் பண்ண ரவுடிஸ் எல்லாமே இங்க வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, நீங்கன்னா ஹீரோட ஹஸ்பண்ட், அவ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட் தரல, நாங்களாம் ரவுடி தொழில் பண்றவங்க தான், பட் காசு இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், அவ என்கிட்ட நீ எவ்வளவு ரிச்சு, உனக்கு கரெக்ட் பண்ண பிறகு எங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னா, பட் இங்க ஒண்ணுமே வரல, அதான் இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்க வரக்க சொல்றான். ஜஸ்ட் அவளோட ப்ராமிஸை காப்பாற்ற சொல்லு, அவ என்கிட்ட சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உங்க முன்னாடி ஆக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி அவளோட ப்ராமிஸை அவன் பண்ணணும், மறக்காம அவகிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ரவுடி சொல்றான். அவ அப்படி என்ன ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னு கேட்டா, அவ எங்க கூட ஜாலியா இருப்பேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பிரேக் டவுன் ஆயிட்டான். இங்க அசிஸ்டன்ட் பாஸ்ட பேச வர்றதுக்குள்ள நீ வெளியே போடா அப்படின்ட்டு அவன் அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்கிட்ட மேரேஜ் செல் பண்ண மாட்டேன்னு சொன்னான், பட் எல்லாமே ஆக்டிங் தான் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பொண்ணுங்க நம்பாததுக்கு காரணமே இதான், அவன் ரிச்சுங்கிறதுனால அவன் பின்னாடியே நிறைய பொண்ணுங்க சுத்துவாங்க, அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இது எல்லாம் அவனோட மணிக்காக தான் அப்படிங்கிறதுனாலதான் அவன் எந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருக்கான். ஹீரோயினும் ஒன்னாமாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. என்ன வீட்டுக்கு வரல, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். என்னாச்சு அப்படின்ட்டு அவன்கிட்ட பேச போனா,
நம்மளோட என்கவுண்டர் எல்லாமே நீ பிளான் பண்ணதானா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, நம்ம ஜஸ்ட் பார்ட்னர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு ரூடா சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் ஆபீஸ்ல ஹீரோயின் அதே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நேற்று இருந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பா. அப்ப ஃப்ரெண்ட் உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரியுமா, நம்ம பாஸ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் ஒய்ஃப் தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அதே சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், எவ்வளவு ஹேண்ட்ஸமான மேன் கிடைச்சிருக்காங்க அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது, உங்க அம்மாவோட கண்டிஷன் சீரியஸா இருக்குன்னு. சோ அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவங்க அம்மா சாது நிலைமையில லாஸ்ட்ல ஹீரோயின்ட்ட, நான் போன பிறகு இந்த உலகத்துல உனக்கு கேர் பண்றவங்க இருக்காங்க, சோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உயிரை விடுறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறா. ஹீரோ பார்க்கும்போது, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க அம்மா நாளைக்கு வராங்க, ரெடி ஆகு அப்படின்னு சொல்றான். எனக்கு நீ அம்மா இல்ல அப்படின்னு அம்மா இறந்த மேட்டர் ஹீரோயின் சொல்றா. சாரி எனக்கு இது தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நாளைக்கு உங்க அம்மா வராங்கல்ல, அவங்க முன்னாடி 2 பேரும் ஆக்ட் பண்ணுவோம், அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணிக்கலாம், உனக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் அதை பண்றேன், என்னோட சைட்ல இருந்து எந்த தேவையும் இருக்காது, அப்புறம் நான் வீடே வெக்கேட் பண்ணி என்னோட பிளேஸ்க்கு போயிடுறேன், இது வரைக்கும் என்ன டேக்கர் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஆன்டி வராங்க. ஹீரோயினை பார்த்து போட்டோ விட அழகா இருக்கமா, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க மேரேஜ்க்காக கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் உன்னை போட்டோல பார்த்ததுல இருந்து நேர்ல பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அவசரமா வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அங்கிளையும் கூப்பிட்டு வரேன் சரியா அப்படின்னு ஆன்டி கிளம்புறாங்க. மீட்டிங் முடிஞ்சதுமே ஹீரோயினா பேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. போகும்போது ஹீரோயினுக்கும் சேடா ஃபீல் ஆகும். இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருந்துச்சு, எனிவேஸ் நாங்க 2 பேரும் சேம் வேல்ட் கிடையாது, ஸோ ஒன்னா இருக்கவும் சாத்தியம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கிளம்புறா. அடுத்த ஆஃபீஸ்லயும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு அசிஸ்டன்ட்ட கேட்கும் போதுதான் அவனும் ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக போறா. அவளோட ட்ராப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ண ஆக்வர்டா இருக்கும்ல, அதான் அவளே கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது ஹீரோ கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் பார்க்கும்போது மூஞ்சி திருப்பிக்கிறான். வழி அனுப்புறதுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் வந்திருக்கா. நீ இந்த வேலையை விட்டு கண்டிப்பா போகணுமா, இதான் லா ஃபார்ம்லயே டாப் பிளேஸ்ல இருக்கு, எல்லாருமே மண்டே முட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபார்முக்குள்ள வர்றதுக்கு, பட் நீ என்னதான் வேலையை விட்டு போற, கண்டிப்பா போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறா. என்னோட ஃபேமிலி போயிட்டாங்க, இப்பவே அம்மா சொன்னதுதான் ஃபீல் ஆகுது, நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸா பேசிக்கிட்டு இருக்கா. சரி நீ எங்க இருந்தாலும் கான்டாக்ட்ல இரு, அப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் மறக்காம என்கிட்ட கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறா. வீட்டுக்கு கிளீன் பண்ணும்போதுதான் ஹீரோயின் கையில அம்மாவோட ரிப்போர்ட் கிடைக்குது. ஒரு நாள் ஹீரோயினை பார்த்ததும் அழுதுட்டு இருந்த அம்மா பேப்பரை ஒழிச்சு வைப்பாங்கல்ல, அந்த டைமே அவங்க அம்மாவுக்கு கேன்சர் மேட்டர் தெரிஞ்சிருக்கும், அதை ஹீரோயின் சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்து மறுபடியும் அம்மா நினைச்சு ஃபீல் பண்றா. ரொம்பவே அம்மாவை மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் கூட அவளோட ஃப்ரெண்டு மட்டும் கான்டாக்ட்லயே இருப்பா. நீ போன பிறகு கம்பெனி நல்லாவே இல்லை, பாஸ்வேர்டு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டுனே இருக்கான், என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கா. உங்க பேரண்ட்ஸ் செட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் ரவுடிஸ் செட் பண்ணியிருக்கா, உங்களையும் ஹீரோயினையும் பிரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்களை ஏமாத்தல, அந்த பொண்ணு தான் உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ ஹீரோக்கும் ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவளை நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உடனே அவளை பார்க்க கிளம்புறான். ஹீரோயினா அவனாங்க எதிர்பார்க்கல, என்ன சல்மா வந்திருக்கானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் பேச, என்ன மறுபடியும் ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கா, பிளேஸ மட்டும் சொல்லு, இந்த டைம் என்ன உங்க அப்பா வந்திருக்காங்களா அப்படின்னு அவ கேக்குறா. நான் அதுக்காக வரல, என்னோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பேசுறான். ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ போன பிறகு நான் உன்னை பத்தி நிறைய திங்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னால என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது நீ ஒரு கேர்லெஸ்ஸான பொண்ணுன்னு நினைச்சேன், அப்புறம் ஆபீஸ்ல மீட் பண்ணும்போது நீ ரொம்பவே டெடிகேட்டடான சீரியஸான பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்து நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ மணி மைண்டடான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு, என்னால என் ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது, நம்ம பியூரா கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஷிப்ல மட்டும் இருப்போம்னு நான் சொன்னேன், பட் போக போக என்ன அறியாமே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், என்னால உன் கூட பார்ட்னரா மட்டும் இருக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா, உங்க அம்மா கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், உங்க அம்மா நான் உன் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் நான் இப்ப பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ அம்மாக்கு நீ தான் பொண்ணு, என்ன எங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும். ஹீரோயின் தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு
ஏன் தூங்காம இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து கேக்குறான். இல்ல ஜஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து எங்க அம்மா கூட பேசலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஓபன் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வார்த்தை பார்த்து, அம்மா நான் உங்களுக்கு கொடுத்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்போ உங்க பொண்ணை டேக்கர் பண்ணிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட குழந்தையும் வரப்போகுது. சோ நீங்க அவங்க நினைச்சு ஒரி பண்ணாதீங்க, நாங்க அவங்க நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த டிராமா எண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். See you all in next video. Thanks for watching.